F2. அடுத்த கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வவுச்சர்ஸில் என்ட்ரிலேருந்து பார்க்கலாம். என்ட்ரி வந்து போட்டுட்டோம்னா என்டர் அக்செப்ட் கொடுக்க பதிலாக பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+A. அது அக்செப்ட் வந்து ஆயிரும். இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே சிங்கிள் லைன் இருக்குது. சிங்கிளாக இருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ட் கிளிக் பண்ணி ஆல்ட் கொடுத்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். இப்போக்கே கொடுத்தோம்னா கம்பெனி வந்து கிரியேட் ஆகும். ஆல்ட் வை கொடுத்தோம்னா டேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து கேட்கும். கெட் பேலன்ஸ் ஷீட்டா இல்லை ஆல் பேங்க் ஆப்ஷனா. அடுத்ததா ஆல்ட் ஓ கொடுத்தோம்னா இம்போர்ட்டான்னு கேட்கும். இதில் வேணுங்கிற ஃபியூச்சர்ஸ் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஆல்ட் இ கொடுத்தோம்னா எக்ஸ்போர்ட். வேணுங்கிற ஃபியூச்சர்ஸ் எனபிள் பண்ணிக்கலாம். ஆல்ட் எம் கொடுத்தோம்னா ஷேர் வந்து கேட்கும். நம்ம ஷேர் கொடுத்தோம்னா இமெயிலுக்கு யாருக்கு அனுப்பணுங்கிறது வந்து கேட்கும். ஃபோன் கிளிக் பண்ணோம்னா டேலியில் ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது, அது வேணால் எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வவுச்சர்ஸில் வந்து இருக்கிறோம். வவுச்சர்ஸில் வந்து நமக்கு ஏதாவது நம்ம புதுசாக ஏதாவது லெட்ஜர், வவுச்சர், யூனிட், ஸ்டாக்ஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணணுன்னா அந்த இடத்துக்கு தேவையானதப்போ ஆல்ட் சி கொடுத்தோம்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ட் சி கொடுத்தோம்னா நமக்கு ஒரு லெட்ஜர் வந்து ஓப்பன் ஆகும். எந்த இடத்துல நமக்கு என்ன வேணுங்கிறத வந்து அந்த இடத்துல நம்ம இப்போ இங்கே வந்து என்னென்ன கொடுத்துட்டோம். இதுக்கப்புறமா எனக்கு எஸ்பிஐக்கு அப்புறமா மறுபடியும் எனக்கு யாராவது ஒரு பர்சனோட நேம் வேணும் அப்படிங்கிறது மாதிரி வேணும்னா நமக்கு ஆல்ட் சி கொடுத்தோம்னா நமக்கு லெட்ஜர் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நமக்கு வேணுங்கிறத வந்து என்டர் பண்ணி நம்ம அந்த வவுச்சருக்குள்ளேயே போட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம ஏதாவது கால்குலேட்டுக்காக ஒரு கால்குலேட்டர் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது டபுள் கோடு எல்லாமே நம்ம Ctrl+ கிளிக் பண்ணி ஃபியூச்சர்ஸ் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். Ctrl+Q கொடுத்தோம்னா நமக்கு வெளியில் வந்துடும். என்டர் வந்து கொடுத்தோம்னா இதில் வந்து நம்ம ஆல்டர் வந்து பண்ணிக்கலாம். வந்து ஸ்பேஸ் செலக்ட் பண்ணி நம்ம ஸ்பேஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஆட் வவுச்சருக்கு வந்து ஆல்ட் ஏ கொடுத்தோம்னா நமக்கு கான்ட்ரால கிளிக் பண்ணி ஒரு புது வவுச்சர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் டூப்ளிகேட்டுக்கு வந்து ஆல்ட் இசட். அடுத்ததான் இன்சர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் டெலீட் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணணும்னா ஆல்ட் டி கொடுக்கணும். டி கொடுத்துட்டு நம்ம எஸ் கொடுப்போம். எஸ் கொடுத்துட்டு ஷோரான்னு கேட்கும். ஷோருக்கும் நம்ம மறுபடியும் எஸ் கொடுத்துட்டோம்னா டெலீட் வந்து ஆயிரும். அடுத்ததாக கேன்சல் வந்து பண்ணணும்னா ஆல்ட் எக்ஸ். கேன்சலான்னு கேட்கும். இதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துக்கலாம். அடுத்ததாக ரிமூவ் லைன். இந்த லைனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா Ctrl+Rன்னு கொடுக்கணும். அடுத்ததான் நம்ம வவுச்சரில் வந்து ஒரு சம் வந்து எப்படி போடுறங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.